ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிக்கன் ஃப்ரை அண்ட் சிக்கன் தண்ணி குழம்பு. இந்த 2 ரெசிபி இந்த ஒரே வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறோம். சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்து அதில் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, ஆஃப் லெமன். பெரிய லெமனில் வந்துட்டு ஆஃப் லெமன் வந்து ஊற்றிருக்கேன். சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 1 லெமன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு குக்கிங் ஆயில். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஒரு 1 ஹவர் கிட்டக்கு மேரினேட் பண்ணி வச்சுருங்க. 1 ஹவர் கழித்து ஒரு தவா வச்சுட்டு, இதை நான் வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம், டீப் ஃப்ரை பண்ண போகிறது இல்லை. தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க, மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கன் எல்லாத்தையுமே அப்படியே வந்துட்டு இதில் கொட்டி நம்ம வந்து மூடி போட்டு வேக வைக்க வேண்டியதான். மேலே வந்து கொஞ்சம் வெங்காயமும் கருவேப்பிலையும் வந்துட்டு நான் வந்து தூவி விட்டுருக்கேன். இந்த ஃப்ளேவர் எனக்கு பிடிக்குங்கிறதுக்காக. உங்களுக்கு தேவைப்பட்டால் வந்து தூவிக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஆயில் சேர்த்துட்டு அதில் கட் பண்ணி வச்சுருக்க 3 பெரிய வெங்காயம், ஒரு 10 பல்லு பூண்டு, 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயில் ஊற்றி இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். ரொம்ப வந்துட்டு இதை வதக்கணும்னு தேவையில்லை. கண்ணாடி அளவுக்கு மட்டும் வந்ததுக்கு அப்புறமேட்டு 3லேருந்து 4 பெரிய தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி எடுத்து ஸ்கொயராக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அதை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg அளவுக்கு வந்துட்டு சிக்கன் எடுத்து அதையும் வந்துட்டு நம்ம வெங்காயம், தக்காளி இது கூட வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கலாம். நான் வந்து இஞ்சி பூண்டை வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கிறதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் சேர்த்துக்கலை. உங்களுக்கு கட் பண்ணி போட பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கறி குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை விட இந்த குட்டி குட்டியாக கட் பண்ணி போடும்போது அந்த இஞ்சியோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது வந்து பாருங்கள், நம்ம போட்ட சிக்கனில் இருக்கிற தண்ணியோட நம்ம ஊற்றிருக்க ஆயிலோடு சேர்த்து குக்காகி வந்துட்டுருக்கு சிக்கன் ஃப்ரை வந்துட்டு. அதை வந்து அடிக்கடி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மூடிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இடையில எடுத்து. இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், சீக்கிரம் வந்துட்டு வேகாது. எப்படியும் வந்து ஒரு 20லேருந்து 25 மினிட்ஸ் வந்து கண்டிப்பாக இதை வந்து நம்ம வேக வைக்கணும். இடையில இந்த மாதிரி வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் சின்ன சின்ன பீஸாக போட்டிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். நான் வந்து பெரிய பீஸாக போட்டிருக்கேன். அடுத்து நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா என்னென்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னா, 2 பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா, தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த கறியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உருளைக்கிழங்கு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்க மறந்துட்டேன், அதனால் நான் கடைசியாக வந்து சேர்த்தேன். சேர்த்துட்டு அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷத்துக்கு நல்லா வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகி வரணும், மசாலா ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து வரணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கு அப்புறமேட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் தண்ணி குழம்பு அப்படிங்கிறதுனால இதில் நம்ம தேங்காய் எதுவுமே அரைச்சி ஊற்ற போகிறது கிடையாது. மசாலாவும் எதுவுமே நான் அரைச்சி ஊற்றலை. நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருந்ததில் வந்துட்டு நான் கொஞ்சம் மசாலா இருந்தது, அந்த மசாலா தண்ணியை வந்துட்டு நான் அலசி சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி குழம்பு சாப்பிட பிடிக்குமோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. நம்ம மசாலா எல்லாமே தண்ணியில் கலந்து வர அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த நம்ம குழம்புல வச்சுருக்க கறியுமே வந்து வெந்து வர்றதுக்கு ஒரு 20 நிமிஷம் ஆகும். கரெக்டாக 20 நிமிஷத்தில் வெந்துடும். தண்ணியில் நம்ம போட்டிருக்க கறி அது வந்து ஒரு 25 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் எடுக்கும் நம்ம ஃப்ரை பண்ணியிருக்க கறி. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இதை வந்து போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இன்னும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் இதை வந்து இறக்கிடலாம். ஒரு 50% வந்து குக்காகி வந்துடுச்சு. இடையில மூடி போட்டு எடுத்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். பெரட்டி விடுங்க.
நான் உருளைக்கிழங்கு வந்துட்டு வதக்கும் போதே போட மறந்துட்டேன், கறியோடயே சேர்த்து போட்டிருக்கலாம். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறமேட்டு ஒரு 2 உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ளேவர் பிடிக்கும்னா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, தேவைன்னா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேணாம். அதே மாதிரி உருளைக்கிழங்குலேயே ரொம்ப இனிப்பான உருளைக்கிழங்கும் வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி இனிப்பான உருளைக்கிழங்கு எதையுமே சேர்த்துறாதீங்க, நல்ல உருளைக்கிழங்கா வாங்கி வந்து சேருங்க. உருளைக்கிழங்கு போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க திரும்பவும் ஒரு தடவை. இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க, உப்பு உரப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க. நான் பெரிய டேபிள் ஸ்பூனில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன், ஒரு 2 ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துருக்கேன் இவ்வளோ தண்ணிக்கு. பத்தலை அப்படின்னா செக் பண்ணிவிட்டு அப்புறமா போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு கூட மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எனக்கு கறி வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வெந்து வந்துடுச்சு. 20 நிமிஷம் ஆச்சு இது நான் வச்சு. நல்லா கறி வந்து வெந்து வந்துடுச்சு. நம்ம ஊற்றின ஆயில், அந்த கறியிலேருந்து வெளியே வந்த தண்ணி, இது எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா சூப்பராக வந்து கறி வந்து ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா குக் ஆகி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. எப்போதும் ஒரே மாதிரி வந்து சிக்கன் வந்து செய்யாமல் இந்த மாதிரி ஒரு டைம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும். அவ்வளோதான், இது வெந்துருச்சு, ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே தூவுறதுக்காக நான் குட்டி குட்டியாக கொத்தமல்லி இலை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக கொத்தமல்லி சேருங்க, அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லாவே இருக்கும், டேஸ்ட்டை வந்து இன்னும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ எனக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு வந்துருச்சுங்க பாருங்கள். நம்ம ஊற்றின எண்ணெய் கூட அடியில் பிரிஞ்சு நிற்கிது, அந்த அளவுக்கு வந்து குக்காகி வந்துடுச்சு நம்மளுக்கு. சிக்கன் குக் ஆகிட்டு அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்துட்டு நம்ம மேலே மல்லி இலையை தூவிட்டோம் அப்படின்னா சிக்கன் ஃப்ரை வந்து முடிஞ்சது. இங்கே பாருங்கள், நான் கரண்டியில் தொட்டாலே வந்துட்டு கறி நல்லாவே உடஞ்சி வருது. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சது, இது கறி வெந்துருச்சு. கரெக்டாக நீங்கள் ஒரு 25 மினிட்ஸ் வச்சிங்கன்னா வெந்துடும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே வந்து கொத்தமல்லி இலை வந்து தூவிக்கோங்க. தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வைங்க, அதோடய ஃப்ளேவர் ஃபுல்லாக வந்துட்டு இறங்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். உங்களால் எந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ண முடியுமோ கொத்தமல்லி அந்தளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி தூவிக்கோங்க. கறி ரொம்ப வெந்துருச்சு, அதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நான் அடுப்பில் அந்த சூட்டிலே வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுப்புலேருந்து கீழே இறக்கி வச்சுட்டேன். இந்த சிக்கன் ஃப்ரை வந்து செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. குழம்புமே வந்து பார்த்திங்கன்னா அட் த சேம் டைம் எனக்கு சிக்கன் ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்க அதே டைமில் எனக்கு சிக்கன், நான் போட்ட கிழங்கு, அது எல்லாமே வந்துட்டு வந்துருச்சு. இது வேகிறதுக்கு ஒரு 20 நிமிஷம், அது வேகிறதுக்கு ஒரு 25 நிமிஷம் தான் டைம் எடுத்துச்சு. அட் லாஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் தேங்காய் வந்து எனக்கு சிக்கன் குழம்பு, கறி குழம்பு, எல்லா கறி குழம்புலையுமே தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் போட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும், அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் சின்ன சின்னதாக தேங்காய் வந்து கட் பண்ணி மேலே சேர்த்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு, குழம்பு நல்லா கொதிச்சு. அவ்வளோதான், இப்போ நம்மளுக்கு குழம்புமே வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலேயும் நம்ம வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலையை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா முடிஞ்சது. நம்ம மல்லி இலை வந்துட்டு நிறையாவே வந்து சேர்த்துக்கோங்க. சிக்கன் ஃப்ரைக்கும் சரி குழம்புக்கும் சரி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி நிறையாவே சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து மூடி போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து சர்வ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சிக்கன் தண்ணி குழம்பு அண்ட் சிக்கன் ஃப்ரை வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் என்னோடய கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until take care and bye guys.